இவ்வாண்டு பருவமழை பொய்த்துப் போனதில் விவசாயிகள் மட்டுமின்றி பல்வேறு பிரிவினரும் கவலை அடைந்துள்ளனர். கோவில்பட்டியில் உள்ளோர் வித்தியாசமாக சிந்தித்து மழை பெய்ய வேண்டி கழுதைகளுக்கு திருமணம் செய்து வைத்தனர். தென் மாவட்டங்களில் போதிய மழை இல்லாததால் குடிநீர் தட்டுப்பாடு சமாளிக்க முடியாத அளவுக்கு செல்கிறது. விவசாயமும் பொய்த்துவிட்டது. கடந்த ஜூன் மாதம் தண்ணீர் திறக்கப்பட்டு நடக்கும் கார் நெல் சாகுபடியும் நவம்பரில் நடக்க வேண்டிய பிசான நெல் சாகுபடியும் கேள்விக்குறியாகிவிட்டது. ஏற்கனவே குடிநீருக்கு காலி குடங்களுடன் அலையும் கோவில்பட்டி மக்கள் தற்போது மேலும் சிக்கலுக்கு உள்ளாகியுள்ளனர். மழை பெய்ய வருண பகவானின் அருள் வேண்டி ஏற்கனவே பாபநாசம் அணைப்பகுதியில் யாகம் நடத்தினர். சில கிராமங்களில் கொடும்பாவி எனப்படும் உருவ பொம்மையை தெரு தெருவாக கட்டி இழுத்து பின்னர் அடித்து எரித்தனர். மழை பெய்ய வேண்டி இப்போது கோவில்பட்டியில் சங்கரேஸ்வரி அம்மன் புற்றுக்கோயிலில் கழுதைகளுக்கு திருமணம் நடத்தப்பட்டுள்ளது. ஆண் கழுதைக்கு பட்டு வேட்டி அங்கவஸ்திரம் அணிவிக்கப்பட்டு மாப்பிள்ளை போல ஜம் என்று அலங்கரிக்கப்பட்டது. பெண் கழுதைக்கு பச்சை நிற பட்டுச் சேலை அணிவிக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கோயில் அர்ச்சகர் சுப்பிரமணியன் மந்திரங்கள் ஓத ஆண் கழுதை சார்பில் பெண் கழுதையின் கழுத்தில் தாலிக்கயிறு கட்டப்பட்டது. அப்போது கூடியிருந்த பெண்கள் குலவை எழுப்பி ஆரத்தி எடுத்தனர். பால் பழம் சாப்பிட மணமக்கள் வெட்கப்பட்டனர். இருப்பினும் கழுதையின் உரிமையாளர்கள் கொடுத்த பிறகு சாப்பிட்டன. திருமணத்திற்கு பின்னர் கோயிலை வலம் வந்தனர். ஒரு நாள் கூத்தாக திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டதோடு இடையில் ஓட்டம் பிடிக்காமலும் எட்டி உதைக்காமலும் சமர்த்தாக இருந்த கழுதைகளை பாராட்டத்தான் வேண்டும்.